my channel. You are watching me on Shiru's Dining, your fooding destiny. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்குது இல்லையா, அது பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து உங்களுக்கு ஃபுட்டேஜ்ல கவர் பண்ணிருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்க வீடியோல பாப்பீங்க. நான் இன்னும் நிறைய காட்டியிருக்கேன். அது எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ the first time Shiru's Dining channel பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் சொல்ற வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வெரி ஹாப்பி பொங்கல். ரொம்ப ஹாப்பியா இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் 6:30 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. அவனியாபுரம்ல நடக்கிற ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்காக 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிடும். ஸோ 6:30 மணிக்கு கிளம்புனா முன்னாடியே போய் கொஞ்சம் இடம் ஏதாவது இருந்தால் போய் பார்க்கறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். 6:30 மணிக்கு கிளம்பி ஒரு 6:45 இருக்கும் நாங்கள் அவனியாபுரம் போகிறதுக்கு. ஆனால் அவனியாபுரம் போகிற உள்ளே இருக்கிற ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. எந்த வெஹிக்கிள்ஸுமே போக முடியாத அளவுக்கு ஃபுல்லாக பேரிகார்ட் போட்டிருக்காங்க. 2 வீலர்ஸ்குள்ளே உள்ள அலவுட் கிடையாது. இல்லை உள்ள வரைக்கும் போய் ஜல்லிக்கட்டு பார்க்கணும், அது பார்க்கறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த பேரிகார்டுக்கு முன்னாடியே பார்க் பண்ணிட்டு உள்ள ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம். அது வரைக்கும் நடந்து போய் தான் பார்க்கணும். இல்லைனா 2 வீலர்ஸ் மட்டும் போறதுக்கான இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன். போலீஸ் பேரிகார்ட் போட்டிருக்கிறதுல இருந்து லெஃப்ட் சைட்ல ஒரு ஒத்தையடி பாதை ஒன்று போகும். அது உள்ள போய் வர லெஃப்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா கடைசியா போய் சேர்ற இடம் அவனியாபுரம் மெயின் ரோடு. அதுல இருந்து நேரா போனீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கே நீங்க போயிடலாம். அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடியே உங்களோட வண்டியை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் உள்ள நடந்து போற மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஆரம்ப இடம் கிடையாது. வாடிவாசல் இங்க இருந்து எங்கேயோ இருக்கு. இது காலையை திறந்து விட்டோடனே காலை ஓடி வரும் இல்லையா, கிட்டத்தட்ட இது முடிகிற இடம். இங்க இருந்து ரைட் சைட்ல நேரா போய் தான் காலையை வெளியே எடுத்துட்டு வருவாங்க. வாடிவாசல் கிட்ட வரைக்கும் போகணும்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஷார்ட்கட்ஸ் கண்டுபிடிக்கணும். அங்க போனாலுமே பொதுமக்கள் பார்க்கறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. நிறைய பெர்மிஷன் கேட்டு எஃபோர்ட் போட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டிவி சேனல்ஸ்லாம் லைவா டெலிகாஸ்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் எப்படி ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம். என் பேர் ரமேஷ். இங்க என்ன பண்றாங்க? டிவி யூனிட்லாம் வச்சுட்டு ஆக்சுவலி மதுரைனா ஜல்லிக்கட்டு தான் ஃபேமஸ். டோட்டல் யூனிட் நம்ம தான் பண்றோம். டோட்டல் லைவும் நம்ம தான் பண்றோம். அவனியாபுரம், பாலமேடு, 3 ஊருமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லைவ் நம்ம இதுதான் பண்றோம். இங்க இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்களா? எல்லா சேனலுக்குமே இங்க இருந்து நம்ம தான் பண்றோம். அப்படிங்களா? உங்ககிட்ட இருந்து அந்த சன் நியூஸ் எல்லா நியூஸ் சேனலுக்குமே போகுது. ஆமா. ஓகே. இது எப்படி கேமரா எல்லாம் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? நாங்க முதல் நாளே செட்டப் வந்துருவோம். ஒரு ஆர்கனைஸ் டீம் இருக்கு. எந்தெந்த ஃப்ரேம் வச்சா கரெக்டா இருக்கும், என்னென்ன கேமரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சினிமாக்கு யூஸ் பண்ற FX6 னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருக்கு. அட்வான்ஸ் லெவல் கேமரா தான் யூஸ் பண்றீங்க. அந்த கேமரால தான் ஸ்லோ மோஷன் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் இந்த கேமரா வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் ரிஹர்சல் பார்த்துருவோம். மறுநாள் காலைல ரிஹர்சல் வந்து அப்படியே சக்சஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க இங்கே எடிட்டிங் பண்ணி அப்படியே டெலிகாஸ்ட் பண்றீங்க. எவ்ரி 1 hour அந்த டீம் சேஞ்ச் ஆகுதுல, அந்த டைமிங்ல ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணி இங்கேயே ஆன் ஸ்பாட்லயே எடிட் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவோம். ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock எங்க கேமராமேன் மேலே ஏறினாருன்னா ஈவினிங் 6 o'clock தான் கீழே இறங்குவார். லஞ்ச், டிஃபனு எல்லாமே அவங்க கைக்கு அங்க பக்கத்திலே போயிடும். எப்படி மேல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா? எல்லாருமே அங்கதான் இருக்கும். அவங்க ஒரு 8 கேமரா போட்டிருக்கோம் அப்படின்னா 8 கேமராவுக்கும் பக்கத்திலே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவங்களே அவங்க ஆல்டர்னேட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஹெலிகாம் 2 பேர் இருப்பாங்க, அவங்களும் அதே மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி ஒவ்வொரு டீம் மாறும் போதும் அதோட ஹைலைட்ஸ் மட்டும் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் பிரேக், அந்த பிரேக்கை ஃபில் பண்றதுக்காக ஹைலைட்ஸ் ப்ளே பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அவனியாபுரம்ல நடக்கிற ஜல்லிக்கட்டு பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். மார்னிங் 7 o'clock இங்க ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளும் 7 o'clock வந்தாச்சு. எங்கேயுமே பொதுமக்கள் பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. இந்த மாதிரி ஃபுல்லா கட்டி இருக்காங்க. பொதுமக்களுக்குன்னு உட்கார்ந்து பாக்குற மாதிரி எந்த இடமும் இங்க கிடையாது. எல்லாருமே வீட்டு மொட்டை மாடி மேல இருந்து தான் இந்த ஜல்லிக்கட்டை நின்று பாக்குறாங்க. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல தான் வாடிவாசல் இருக்கு. வாசல திறந்ததும் இந்த சைடு தான் மாடு இப்படி ஓடி மாட்டுக்காரங்க இங்கே பரிசு பொருட்கள் வாங்கிட்டு இங்க இருந்து நேரா போனா அங்க வெளியே போற இடம் இருக்கு. நான் வீடியோல பின்னாடி வெளியே போற இடத்துல நான் உங்களுக்கு டீட்டெயிலா காட்டுறேன். மாடு எல்லாம் எங்க இருக்குன்றத காட்டுறேன். அவனியாபுரமோட மெயின் என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது வழியா யாராலையும் வர முடியாது. குறுக்கு சந்து வழியா தான் புகுந்து இங்க வந்திருக்கோம். இங்கதான் ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. இங்க இருந்து நேரா போனா வாடிவாசல் இருக்கு. கீழே இருந்து பார்த்தா ஜல்லிக்கட்டு அவ்வளவு நல்லா தெரிய மாட்டேங்குது. அதனால எல்லாருமே வீட்டு மொட்டை மாடில தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் இப்போ ஒரு மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்கோம் இங்க ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்காக. இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு அந்த நடக்கிற இடம், அந்த வாடிவாசல் நல்லா தெரியுது பாருங்க. அங்கக்குள்ள வைக்கோல், கொக்கோபீட் அதெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்களா, அங்கதான் நடக்குது. அங்க இருந்து ஓபன் பண்ண ஒரு மாடா இப்படி போகுது பாருங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அந்த வைக்கோல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மற்ற இடம்லாம் சும்மா தான் இருக்கு. அதனால மாட்டுக்கு வழுக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய மாடு கூட வழுக்கி விழுந்துச்சு பார்த்தேன். இப்ப இன்னொரு மாடு வருது பாருங்க.
மாடு ஜெயிச்சிருச்சு. ஸோ மாட்டுக்காரங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. அண்டா, குக்கர் அதெல்லாம் கொடுக்குறாங்க பரிசு. அதெல்லாம் வாங்கிட்டு அவங்களும் அப்படியே இங்கே தான் போறாங்க. இதோ இப்போ ஒரு மாடு வருது பாருங்க. இந்த மாடு ஜெயிச்சிருச்சு. இந்த மாட்டுக்கு வெள்ளி காயின் பரிசா கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு சின்ன மாடு மாதிரிதான் இருக்கானா. இந்த மாடும் ஜெயிச்சிருச்சு. இதுக்கும் வெள்ளி காயின் தான் பரிசு. இவ்வளோ நேரம் நம்ம மொட்டை மாடியில் நின்று தான் ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வாடிவாசலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே போய் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பெர்மிஷனோட. அது இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்க. மாடு வெற்றி பெற்றது. குடியில திருப்தி இல்ல. போன பேச்சு போக பண்ணாங்க. மதுரை மாவட்டம் நெடுமதுரை வழங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு டிராக்டர், விவசாயிகள் பயன்பட வேண்டிய ஒரு டிராக்டர் காலையில் வெற்றி பெற்றிருந்தோம். அருமையான ஒரு வெற்றி பெற்றது. மாண்புமிகு பத்திரப்பதி மற்றும் வணிகர்கள் இடத்தில் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு அவர் கொடுத்து அதை விட்டுருங்க. வீரர் வெற்றி பெற்றிருப்பார். வீரர் ஜெயிச்சார். திருப்பூரம் மட்டும் சிஆர்டி கிரீடை மதுரை வழங்கும் ஒரு டேபிள் மாட்டுக்கு மட்டும் வீரர் 2 பேருமே பொங்கல் வாழ்த்துக்கள். அவரை மாடிக்க வாசகர் மிக்சி ஒரு அண்டா ஒரு ஆள் மட்டும் சுமிதா மேற்கு மண்டலத்தில் ஒரு அண்டா. தேனி மாவட்டம் சித்தார்பட்டி ஒரு தங்க காசு. மாடு வெற்றி பெற்ற அமைச்சருடன் ஒரு தங்க காசு வாங்கிக்கீங்க. சிஆர்டி வழங்கும் ஒரு மிக்சி. 2 பேர் பிடிக்கூடாது. ஒரு ஆள் மட்டும் கொம்பை பிடிக்கூடாது. வீரர் வெற்றி பெற்ற நம்மளோட ஃபர்ஸ்ட் வாணி கொம்பை பிடிக்கூடாது. தமிழக வெற்றி கழகம் தல்லாகுளம் பிஎஸ்எல் மனோகரோடு கடைசி 10 பேர் பேசி அடுத்த பேர் ரெடி ஆச்சுக்கோங்க. சூப்பர் வீரர் சூப்பர் காலை குடியில திருச்சியில் காலை வெற்றி பெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக பிரம்மாண்டமான ஒரு டிராக்டர் இலவசமா ஏழை மக்களுக்கு ஒரு 10 காசு வாங்கிட்டு அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்தா வாங்குறோம். காலை உரிமையான போட்டியில் கலந்துக்கிட்ட ஒரு ஜல்லிக்கட்டு வீரருக்கு மாடு பிடிக்கும் போது பலமாக அடிபட்டுருச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் வெளியே வரலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு முள் வெளிக்குள்ளே ஜல்லிக்கட்டு காலை ஒன்று எப்படியோ உள்ளே போயிருச்சு. அதை வெளியே எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. காளைக்கு சொந்தக்காரங்கனாலேயே அந்த காளையை இப்போ அடக்க முடியலை. அந்த அளவுக்கு மாட்டு அப்போ ஆக்ரோஷமாக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்களே அப்போ அது முட்டை வந்துட்டு இருந்துச்சு. மாட்டோட மூக்கணாங்கயிறு வேற அவுத்துட்டனால அது யார் பேச்சையுமே கேட்க தயாரா இல்லை. கொஞ்ச நேரம் அந்த இடமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் இருந்துச்சு. மாட்டுக்காரங்களும் ரொம்ப நேரமா அது கழுத்துல அந்த கயிறை கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனா அந்த மாடு அந்த கயிறை தட்டி விடுறதுல தான் குறியா இருந்துச்சு. இப்ப எப்படி எல்லாரையும் ஓடி ஓடி போய் முட்டை பாக்குதுங்கிறத மட்டும் பாருங்களேன்.
சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் இங்கே தனியாக ஒரு ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அது எல்லாரும் கூட்டமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ அது கழுத்தில் கயிறை கட்டி மூக்குனாங்கயிரும் கட்டி கொஞ்ச நேரம் அதை அங்கேயே கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. பொதுமக்கள் வரவங்க எல்லாருக்கும் பொதுமக்கள் நல்லா வெளியூர் சனங்க வருதுங்க, சாப்பாடு இல்லாம இருக்குங்க, கொடுக்குறோம், பொது சேவை மாதிரி செய்யறோம். எப்பெல்லாம் பண்ணுவீங்க இது? இந்த வட்டம் தான் பண்ணிருக்கோம். பொங்கலுக்காக இந்த வருஷம் தான் பண்றீங்களா? யாரெல்லாம் சேர்ந்து பண்றீங்க? யாரும் இல்ல, எங்க வீட்டாளுங்க, என் மையன் நானும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சிருவீங்களா? இல்ல, சமைக்க ஆள் விட்டோம். வெளியே வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிடாங்க. எத்தனை கிலோ செஞ்சிருக்கீங்க? 50 கிலோ செஞ்சிருக்கேன். 50 கிலோவா? காலி ஆயிடுச்சா? எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாம் காலி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் கூட்டு, வெள்ளச்சோறு. என்ன செஞ்சீங்க? கத்திரிக்காய் கூட்டு, வெள்ளச்சோறு. அப்புறம் வீட்டுல ஒரு 50 பேத்துக்கு ரசம், சோறு, சாம்பார், உருளைக்கிழங்கு. பொங்கல் ஸ்பெஷலா இன்னைக்கு உங்க வீட்ல? ஆமா, நாளைக்கு பொங்கல் ஸ்பெஷல் எங்களுக்கு. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண போறீங்க? நாளைக்கு நல்ல மாட்டு பொங்கல் வைப்போம். அப்படியா? இங்க இதானா உங்க வீடு? இதானா? இது எங்க வீடு. இது உங்க வீடா? மாடுலாம் வச்சிருக்கீங்க நிறைய? மாடு 40 மாடு வச்சிருக்கோம். 40 மாடு வச்சிருக்கீங்க. நீங்க வளர்க்கறீங்களா? நாங்க வளர்க்கறோம். பாலுக்கு பால் வியாபாரம் பண்றோம். நீங்க ஜல்லிக்கட்டுக்கு காலையில அது விட்டுறீங்களா? காலை விட்டுருக்கோம். விட்டுருக்கீங்களா? விட்டுருக்கோம். ஒரு பையில 2 வேலுக்கு கொண்டு போய் ஆள் போட்டு விட்டுருக்கோம். அப்படியா? சரி சரி. இவ்வளோ நேரம் ஜல்லிக்கட்டு எங்கே நடக்குது, எப்படி பார்க்கலாம், எப்படி மாடு பிடிக்கிறாங்கங்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ வெற்றி பெற்று வர ஜல்லிக்கட்டு காளையை பற்றி பார்க்கலாமா? வெற்றிகரமாக ஜல்லிக்கட்டை முடிச்சுட்டு கம்பீரமாக நடந்து வர இந்த காளையோட பேர் வெள்ளையன். இந்த காளையை பற்றின விவரங்களும் மாட்டு உரிமையாளரோட அனுபவமும் என்னங்கிறத அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எங்கேருந்து வரீங்க நீங்க? இது ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வந்தாச்சா? முடிச்சிட்டோங்க. காலை ஜெயிச்சிருச்சா? ஜெயிச்சிருச்சா? ஜெயிச்சிருச்சா. நான் மதுரை மாவட்டம். அவனை அப்புறம் உள்ளூர் மாடு. இது வந்து சாமி மாடு. மாட்டு பேர் வந்து வெள்ளையன். வெள்ளையனா? ஆமா. இந்த வருஷத்துல வந்து முத வாடி அவுத்துருக்கான். முத வண்டி ஜல்லிக்கட்டுக்கு போதா? இல்ல, இந்த வருஷத்துக்கு முத ஜல்லிக்கட்டு. இந்த வருஷத்துக்கு முத வெடிக்க. இன்னும் எத்தனை போவீங்க? இன்னும் ஒரு 10 வாடி அவுத்துட்டு மாடு ரெஸ்ட்ல போட்டுருவோம். அப்படியே இதே இடத்துல திருப்பி கூட அவுத்து விடுவீங்களா? இல்ல, மாடு வந்து வீட்ல தான். பாலமேடு அவள போறீங்க. அதுக்கு அப்புறம் இது வந்து ஆன்லைன் எல்லாமே. ஓகே. அதனால வந்து நம்ம ஊர்ல அவுத்தோம்னா நம்ம ஊர்ல அவுக்க முடியாது. அப்படியா? அதனால வந்துட்டு எல்லாமே அதனால வந்துட்டு அங்க போயிட்டு நம்ம மாடை அவுத்தோம்னா அது தெரிஞ்சு போவாங்க. அதனால எங்கேயுமே நம்ம ஒரு ஊர், இந்த 3 ஊர் மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கல். அதனால இந்த ஒரு ஊர்ல மட்டும் நம்ம அவுத்துருக்கோம். அதனால மற்ற ஊருக்கு போக முடியாது. வேடிக்கை பார்க்க போகலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம காலை கொண்டு போய் அங்கே போய் இது பண்ணணும். ஆமா, இருக்க முடியாது. நம்ம போய் அவுக்க முடியாது. இந்த அதாவது நம்ம மதுரை மாவட்டத்தில் 3 வேடிக்கை மட்டும்தான் இந்த மாணிக்கு எல்லாமே. ஒரு கிரிட்டிக்கல் எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே என்ன, இந்த 3 வேடிக்கை மட்டும்தான். 1 அவனியாபுரம், 2 பாலமேடு, 3 அலானது. இந்த 3 வேடிக்கையில் வந்து ஒரு வேடிக்கையில நம்ம காலை கலந்துருச்சு, அடுத்த வேடிக்கையில கலக்க முடியாது. இந்த 3 வேடிக்கையில மட்டும். ஆமா, ஆன்லைன்ல பதிவு. நம்மளுக்கு எப்படி ஆதார் கார்டு எடுக்கிறோம் அது மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பதிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிசிப்ட் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் பதிஞ்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் 3 ஊருக்குமே சேர்த்து பதிவாங்க. அதாவது ஒரு பாலமேடு, மவுனியாபுரம் 3 பேர் சேர்த்து பதிவாங்க. அதாவது மாடு பிடிக்காதவங்களும் சரி, மாடு அவுக்கிறதுக்கும் சரி 3 ஊருக்கும் சேர்த்துமே ஒரே நாள பதிவாங்க. 15 நாள் நம்மளுக்கு வந்துட்டு ஐஆர் சில்லறை வந்துச்சு. ஆமா ஆமா, 300 சில்லறை வந்துச்சுன்னா பதிவுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 150 ரூபா செலவாகும். இன்னொரு வாய்ப்பு வந்துட்டு இந்த மற்ற மாடுகளுக்கு ஃபுல்லாக கொடுப்பாங்க. அந்த மாணிக்கு ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு வாடி. இந்த 3 ஊர்ல மட்டும். மற்ற ஊர்ல நம்ம எப்படி வாங்கிக்கலாம், அது வேற. அது வந்து கிராமத்துக்காரங்க நடத்துறது வாங்கிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட். அது போக ஊர் சொல்லிட்டு வந்து அலானூர் பாலமேடுல இருந்து அவங்க ஊர்னால நடத்துறாங்க. இது வந்து கவர்மெண்ட் நடத்துறது. அதனால வந்துட்டு இது வந்து ஆன்லைன். இது வந்துட்டு இப்ப எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா நடத்துறாங்களா? எனக்கு தெரிஞ்சு. நீங்க காலை எப்ப எடுத்துட்டு வந்தீங்க? நான் இது கண்ணுல இருந்து இல்ல, ஜல்லிக்கட்டுக்கு எப்ப எடுத்துட்டு வந்தீங்க? இப்ப நாங்க வந்துட்டு நைட் ஒரு 12 மணி இருக்கும். நேத்து நைட் 12 மணி இருக்கும். அதாவது எப்படி இங்கேயே கட்டி போட்டுருப்பீங்க? இல்ல, பின்னாடி அங்க போணும். ஆமா, திருப்பூர் போற வழியில வந்துட்டு 5 கிலோமீட்டர் முன்னாடி மாடு அங்க தள்ளி கிடக்கும். அங்க கிடக்கும். 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி போனோம். அங்க இருந்து மறுபடியும் வந்துட்டு அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மறுபடியும் டாக்டருக்கு வந்து மறுபடியும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து அவுத்து நம்ம வழியில சாப்பாடு கொடுப்பீங்க மாடுக்கு வந்துட்டு அக்கா. இப்போ வெயில் டைம்லாம் வைக்கல் போடலாம். இல்ல, ஜல்லிக்கட்டுக்கு ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்றோம். ஸ்பெஷலா வந்துட்டு பருத்தி விதை, புண்ணாக்கு, அது போக நம்ம தோரம் தூசி, உளுந்த தூசி எல்லாமே. பச்சரிசி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆயுதம் தான். நம்ம பச்சரிசி, இந்த ஆயுதம் தான் பச்சரிசி. இதுதான் பச்சரிசி. பருத்தி விதை வைக்கிறது வந்துட்டு உடனே வீட்டில் இருக்கும்போது இது சாதுவாக தான்
இருக்குமா? ஆமா களத்துக்கு பச்சை புள்ள இருந்தா இப்ப பாக்குறீங்களா பச்சை புள்ள அமைதியா சும்மா அப்படியே சும்மா யார் வேணா பிடிக்கலாங்க மாட்டை. நீங்க கூட பிடிக்கிறீங்க கூட சும்மா பிடிச்சு பாருங்க. அவுத்து விட்டாதான் அவர் வேலையை யார் வேணா பிடிக்கலாம். அவுத்து விட்டா அவர் பச்சை பிள்ளை மாதிரி அவுத்தவனே அப்படி ஆமா வீரம் வந்துருமா அதுக்கு? இவர் அவுத்தோம்னா அவர் வேலையை காட்டுவாங்க. அப்படியா? அப்ப இந்த கயிறு தான் அதுக்கு கட்டுப்பாடு எல்லாமே இதுதான். கயிறுன்றல நம்ம யார் பிடிச்சாலும் பச்சை பிள்ளையா வருங்க. மூக்கு நாங்க நம்ம நீங்க எல்லாரும் சேர்ந்து பயிலுவோம் ஓகே ஓகே. எத்தனை வாட்டி ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கு? இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இது வயசு வந்துட்டு 8 வயசு ஆச்சு. 8 வயசு ஆகுது. இதுக்கு வந்துட்டு அவ்வளோதான் இன்னும் கடமளப்பு. ஆமா கூடாமே கடமளப்பு மாடு. கடமளப்புனா வயசாயிருச்சு. அவ்வளோ பல்லு 8 பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. வயதான மாடு இன்னும் ஒரு 10 வாடி மட்டும் அவுத்துட்டு மாடு ரெஸ்ட்ல போட்டுருவோம். அடுத்து அதை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். இது எப்பல இருந்து நீங்க வளர்க்குறீங்க இந்த மாடு? நான் கன்றுல இருந்து வளர்க்குறேன். கன்றுல இருந்து. இந்த போன கன்றுல இருந்து. எப்படி கன்று வாங்குனீங்களா இல்ல வீட்லயே குட்டி போட்டதா? வாங்குனீங்க. சரி என்ன பிரைஸ் வின் பண்ணீங்க? இன்னைக்கு வந்துட்டு மிக்ஸி வின் பண்ணிச்சு. மிக்ஸியா? சில்வர் குடம் அதெல்லாம் குடுக்குறாங்க. அண்டாலாம் அது வந்துட்டு ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு பரிசு போடுவாங்க. பைக்கு இந்த கார் இதெல்லாம் சொல்றாங்கல்ல அது வந்துட்டு டயத்தை நோட் பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. தங்க காயின்ல கூட பரிசு கொடுக்குறாங்க. எல்லாமே இருக்கு. முதல்ல பரிசு டிராக்டர். டிராக்டர். கார் வீரர்களுக்காக. வீரர் காரு சிறந்த மாட்டுக்கு வந்து டிராக்டர். மாட்டுக்கான பரிசு டிராக்டர். ஓகே ஓகே. உழவர்த்தன வாசி டிராக்டர். மாடு பிடிக்கிற வாசி கார். ஓகே ஓகே. இது ரெண்டாவது பரிசு வந்து பைக். ஜல்லிக்கட்டு 3 மணி 4 மணி வரைக்கும். 4 மணி வரைக்கும். எத்தனை மணி வரும்? வாழ்த்துக்கள் வின் பண்ணிருச்சு மாடு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றிக்கா நன்றிக்கா. அண்ணா விட்டுட்டு போயிராதீங்க. சரி சரி. நான் நிக்கிறேன் சும்மா புடிங்க. நான் நிக்கிறேன். அவங்க பிடிச்சிட்டாங்க. நான் நிக்கிறேன் சும்மா புடிங்க. ஐயோ போதே. அக்கா அது பச்சை புள்ள சும்மா புடிங்க. பிடிங்க. ஒண்ணு பயப்படாதீங்க. சும்மா கெட்டியா புடிங்க. அவ்வளவுதான். கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்பவே அழகாக சிறப்பாக பதில் சொல்லியிருந்தாங்க. மாடை சும்மா பிடிச்சி பாருங்கள், பச்சை குழந்தை மாதிரி இருக்கும், எதுவுமே செய்யாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே பிடிச்சி பார்த்தேன். ரொம்ப அமைதியாக அவ்வளோ சாந்தமாக இருந்துச்சு. இதே காலம் தான் களத்தில் சீறி பாஞ்சிட்டு கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடிச்சான்னு நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அமைதியாக நின்றுட்டு இருந்துச்சு. இதே மாடு நம்ம ரோட்டில் யதார்த்தமாக பார்த்தா கூட அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு தமிழர் வீர விளையாட்டு நடத்துறதுனால இந்த மாடோட மதிப்பே கூடுது. ஸோ நம்மளுக்காக இல்லாட்டியும் கூட இந்த மாடுங்களுக்காகவாச்சும் இந்த விளையாட்டு கண்டிப்பா தேவை. இந்த ஜல்லிக்கட்டு காளை இனமே அழியாம இருக்கிறதுக்காகவும் அதுங்களை போற்றி புகழ்றதுக்காகவுமாச்சும் இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு கண்டிப்பா தேவை. எல்லாமே சிறப்பா முடிஞ்சிச்சு. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல பொதுமக்கள் கண்டு கழிக்கிறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யவே இல்லை. அதுதான் ஏன்னு தெரியல. பொதுமக்கள் வந்து பாக்குறதுக்கு எப்படி அனுமதிக்க மாட்டாங்கன்னு நாளைக்கு இந்த விளையாட்டை பார்க்க யாருமே வரலன்னா யார்தான் வந்து பாப்பா? டிவியில மட்டும் பார்த்தா போதுமா? நம்ம தமிழ் மண்ணோட வீர விளையாட்டை களத்துக்கு வந்து ஊக்குவிக்க வேண்டாமா? இதுக்கான வசதி வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்னங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த 2 காளையும் கயிறு அத்துக்கிட்டு ரோட்ல ஓடி வந்துருச்சு. அதை தான் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா பிடிச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம ஷீலூஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீலூஸ் டைனிங், யுவர் ஃபுடிங் டெஸ்டினி. பை காய்ஸ்.